ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோயா தொக்கு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து அதையும் குட்டி குட்டியாக வெட்டி கட் பண்ணி அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே போட்டு நல்லா அதுவும் நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டிக்கிட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சோயா நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் அது ரெண்டு பீஸாக வெட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா ஊறும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இது கூட நீங்கள் என்ன மசாலா பொடி குழம்புக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டால் கூட போதும். அது உங்கள் தேவைக்கு 1 ஸ்பூனாலும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூனாலும் 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அது கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது இப்போ கொஞ்சம் கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கல்லுப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கிடுங்க. இது கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா அந்த சோயா ரொம்ப தண்ணி குடிக்காது. இப்போ எல்லாமே வெட்டி வச்சாச்சு. இனி இப்போ இதை போடும்போது நல்லா புழிஞ்சு போடுங்க, ஏன்னா இதில் நிறைய தண்ணி ஊறி இருக்கும். அதனால் நல்லா புழிஞ்சு போடுங்க. புழிஞ்சு போட்டுட்டு அதில் போட்டு 4 பெரட்டு பெரட்டினீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு சோயா தொக்கு செஞ்சு முடிச்சாச்சு. இனி இது கப்புக்கு கொடுத்து விட்டுடலாம். குழந்தைங்களுக்கு கப்புக்கு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.